இந்தி எதிர்ப்பு பற்றி பேசும் திராவிட கட்சிகளின் தலைவர்களின் குழந்தைகள் இந்தி படிப்பது ஏன் என்று பாஜகவின் தேசிய செயலாளர் ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை கோமதிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோரின் வீடுகளுக்கு முன்பு போராட்டம் நடத்துவேன் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் சொத்துக்கள் 21 நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக சிதம்பரம் குடும்பம் இருப்பதாகவும், கருப்பு பணத்தை மீட்கவே சிதம்பரம் உள்ளிட்டோரின் வீடுகளில் சோதனை நடைபெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் மோசடி செய்பவர்கள் எல்லாம் லண்டனில் தஞ்சமடைவதாகவும் ராஜா தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி எதிர்ப்புங்கிறது நான் எச்சரிக்கவே விரும்புகிறேன். ஸ்டாலினையும் என்னோட சகோதரி கனிமொழியையும், நீங்கள் இன்னொரு தர ஹிந்தி திணிப்பு பற்றி பேசினால் 100 திமுக டாப் லீடர்ஸினுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் படிக்கிறத அங்கே டிசியை திரும்பி வாங்கி சமச்சீர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடியும் போராட்டம் நடக்கும்.